ஹாய், என்னோட நேம் சௌந்தர்யா. நான் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். அட் ப்ரெசென்ட் ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கல்வி சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் கிட்டத்தட்ட 100 இயர்ஸா என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்து அது இப்போ அட் ப்ரெசென்ட் இப்படிப்பட்ட ஒரு வார்ல கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காவே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதுல நம்ம நிறைய ஈவெண்ட்ஸை வந்து கவர் பண்ண போறோம். அது எல்லாமே நீங்க வந்து இன் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டுகெதர் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட் ப்ரெசென்ட் நடக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்டை பத்தியும் அண்ட் மற்ற வேர்ல்ட் கண்ட்ரீஸோட ரியாக்ஷன் பத்தியும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் டீடைல்டா இது சம்பந்தமான வேற சில கண்டென்ட்டும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா என்ன விஷயம் நடந்து இந்த வாரை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ரீஜன், அதாவது பாலஸ்டைன், வேர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் பிகான், யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே இந்த ரீஜியன்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோடைய விளைவு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 19th செஞ்சுரியில ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இந்த பாலஸ்டைன் ரீஜியன் ஆட்டோமன் எம்பையருக்கு கீழே இருந்து பிரிட்டனோட மேண்டேட்க்கு வந்துடுது. ஓகே, ஸோ வேர்ல்ட் வார் எண்ட்ல ஆட்டோமன் எம்பையர், ஜெர்மனி, இந்த பவர்ஸ்லாம் டிஃபீட் ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ ஆட்டோமன் எம்பையர் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமா பிரிட்டனோட மேண்டேட்க்கு பாலஸ்டைன் வருது. இந்த பாலஸ்டைன்ல 2 groups ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ் அண்ட் அரப்ஸ். அரப்ஸ் வந்து மெஜாரிட்டி பாப்புலேஷனா இருக்காங்க, ஜூஸ் வந்து மைனாரிட்டி பாப்புலேஷனா இந்த ரீஜன்ல இருக்காங்க. ஸோ இவங்க பிரிட்டனோட காலனியா இருக்கும்போது அப்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்குது. சேம் நாங்க தான் இந்த ரீஜன்ல இருப்போம், இந்த ரீஜன் எங்களுக்கு சொந்தமானது, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு அரப்ஸ் வந்து ஜூஸ் கிட்ட சொல்றாங்க. ஓகே, ஸோ அரப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டனையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க to restrict the entry of Jews into Palestine. ஸோ இப்போ பிரிட்டன் என்ன திங்க் பண்றாங்கன்னா, நம்ம ஜூஸோடைய என்ட்ரியை பாலஸ்டைன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜூஸை பாலஸ்டைன்ல வரவிடாம தடுத்துட்டோம் அப்படின்னா, தே ஆர் எக்கனாமிக்கலி ப்ராஸ்பரஸ் பீப்புள். ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு பிரிட்டன் வந்து அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் பயந்தாங்க. அட் த சேம் டைம் அரப்ஸோட ரெக்வெஸ்டும் நம்மளால தள்ளி வைக்க முடியாது. பிகாஸ் அவங்க காலனியா இருக்காங்க இல்லையா. ஸோ தே கேன் அகெயின் வாட் ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவும் பிரிட்டனுக்கு தலைவலியா போயிடும். அப்ப இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நியூட்ரலா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம்னு ட்ரை பண்றாங்க பை லீகலி ரெஸ்ட்ரிக்டிங் தி என்ட்ரி ஆஃப் ஜூஸ். ஜூஸோட என்ட்ரியை லீகலா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எப்படி லீகலா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரீஜனான பாலஸ்டைன்குள்ள ஜூஸ் லீகலி வர முடியாது. ஓகேவா, பட் ஸ்டில் அந்த ஜூஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிரிட்டனுக்கு வேணும் இல்லையா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இல்லீகலா ஈஜிப்ட், ஜார்டன், சிரியா வழியா பாலஸ்டைனுக்கு என்டர் ஆகிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த ரீஜியனுமே அந்த டைம் பீரியட்ல பிரிட்டன் அண்ட் பிரான்ஸோடைய காலனிஸ், பிரெஞ்சோட காலனிஸா இருந்துச்சு. ஓகே, ஸோ இது மூலியமா இல்லீகலி எனி நம்பர் ஆஃப் ஜூஸ் கேன் என்டர் பாலஸ்டைன், பட் லீகலி அவங்களோட என்ட்ரியை பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இதோடைய விளைவா இந்த டைம் பீரியட்ல, அதாவது 1920 to 1939 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் இடைப்பட்ட இந்த இன்டர் வார் டைம் பீரியட்ல நிறைய கணக்குல ஓகேவா ஜூஸ் மக்கள் பாலஸ்டைன்குள்ள குடியேறுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஜெர்மனில நடக்கக்கூடிய சில விஷயங்களும் இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சி 1919ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா, ஓகே, அஃபீஷியலி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸோட எண்டாச்சு இல்லையா. முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா ஜெர்மனில என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸே ஜெர்மனியோடைய நேவி அண்ட் ஜெர்மனியோடைய ஆர்மி இது ரெண்டுத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது மட்டும் இல்லாம ஜெர்மனி தான் வேர்ல்ட் வார் 1க்கு காரணம். ஸோ இந்த வார் லாஸ் எல்லாமே ஜெர்மனி தான் பே பண்ணணும் அப்படின்னு ஜெர்மனி மேல என்ன பண்றாங்க, நிறைய கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்களா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் ஜெர்மனியோட எக்கனாமி பயங்கரமா அடி வாங்கிடுது.
ஓகே, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இது மட்டும் இல்லாம 1929ல கிரேட் டிப்ரெஷன் வரும். ஸோ இந்த கிரேட் டிப்ரெஷன் எல்லா வேர்ல்ட் கண்ட்ரீஸுமே அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ மோர்சோ ஜெர்மனியோட எக்கனாமி வாஸ் ஆன் த verge ஆஃப் கொலாப்ஸ் லிட்ரலி பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அண்ட் தி கிரேட் டிப்ரெஷன். ஸோ இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன்ல ஹிட்லர் அங்க என்ன பண்றாங்கன்னா 1933ல நடக்கிற ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணி பவருக்கு வராரு. ஓகேவா? சோ நாசி பார்ட்டியோட தலைவரா, ஜெர்மனியோடைய தலைவரா ஹிட்லர் என்ன பண்றாரு? எலெக்ஷன்ஸ்ல நின்னு ஜெயிக்கிறாரு. சோ மக்கள் கிட்ட ஹிட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெர்மனி இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா அடி வாங்குறதுக்கான காரணமே ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் தான். சோ இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸை நம்ம இனிமே ஃபாலோ பண்ண வேண்டாம். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ங்கிறது ஜெர்மனி இம்போஸ் பண்ணது கிடையாது இல்லையா? பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் ஜெர்மனி மேல இம்போஸ் பண்ணுது. சோ நம்ம கண்ட்ரி இல்லாம வேற ஒரு கண்ட்ரிய எதுக்காக நம்மளுடைய எக்கனாமியை அஃபெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும்? சோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, மக்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோடைய ஆர்மிய, ஜெர்மனியோட மிலிட்ரிய நாங்க கண்டிப்பா மாடர்னைஸ் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், மறுபடியும் ஜெர்மனிய பவர்ஃபுல்லா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு? பவர்க்கே வராரு. ஓகே, சோ வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவரு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா கேம்பெயின் பண்றாரு. அண்ட் செகண்ட், அப்போசிஷன் பார்ட்டியை பிளேம் பண்றாரு, சேயிங் நீங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும் போதுதான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சைன் பண்ணீங்க. சோ இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது மட்டும் இல்லாம அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட இண்டிவிஜுவலாவே போய் த்ரெட்டன் பண்றாரு, சேயிங் எய்தர் ஜாயின் நாசி பார்ட்டி இல்லைன்னா கம்ப்ளீட்டா உங்களை என்ன பண்ணிடுவோம், we will find multiple ways to torture you and even kill you அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரி வித்தின் 1 இயர்ல அப்போசிஷன் பார்ட்டியே இல்லாம டோட்டலா வைப் அவுட் பண்ணி அத்தாரிட்டேரியன் ரூல கையில எடுக்கிறாரு, சர்வாதிகாரத்தை கையில எடுக்கிறாரு. இப்ப அடுத்து அவருடைய பார்வை ஜெர்மனில இருக்க ஜூஸ் மேல விடுது. ஓகேவா? சோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஜூஸ் அப்படிங்கிறவங்க இம்பியூரான ஒரு ரேஸ். ஓகே, ஒரிஜினல் ரேஸ் கிடையாது. சோ அப்போ இந்த மக்களை ஜெர்மனோடைய எக்கனாமிய கண்ட்ரோல் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஜெர்மனில ஜூஸ்க்கு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. why we have to allow the other members to control the German economy? It has to be controlled by the people of Germany. சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன்ஸ் மட்டும்தான் ஒரிஜினல் ரேஸ் அண்ட் இவங்க எல்லாருமே இம்பியூர். சோ அதனால மக்கள் கிட்ட அகைன் என்ன பண்றாருன்னா, நீங்க ஜூஸ் கிட்ட இருந்து அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் ஸ்நாச் பண்ணுங்க, அவங்களை எதிர்த்து நில்லுங்க, அவங்கள கொலை பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதோட மட்டும் நிறுத்தாம 1939ல வேர்ல்ட் வார் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ 1940ல ஹிட்லர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்டேட் பாலிசிய அனௌன்ஸ் பண்றாரு, சேயிங் ஜூஸோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் வெரி சிம்பிள், நோ ஜூஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. நோ ஜூஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னா சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஜூஸ் அப்படிங்கிற மக்கள் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மிலிட்ரியவே அவர் என்ன பண்றாரு, ஆர்டர் பண்ணி ஆர்மியவே அனுப்பிச்சு எல்லா ஜூஸ் மக்களையும் கொலை பண்ண சொல்றாரு. ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஜூஸ் பாப்புலேஷனை டார்ச்சர் பண்ணி உயிரோட எரிச்சு ஹிட்லர் வந்து கொன்னுடுறாரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் தான் நம்ம ஹிஸ்டரியில ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா கண்ட்ரீஸையுமே ரொம்பவே என்ன சொல்றது, திரும்பி பார்க்க வைக்குது இல்லையா? பிகாஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புளை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டன் கிட்ட நீங்க ஜூஸோடைய லீகல் என்ட்ரிய வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஜூஸ் மக்களுக்கு போகிறதுக்கு வேற இடம் கிடையாது. ஸோ நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ allow the Jews to enter into பாலஸ்டைன் அப்படின்னு பிரிட்டன் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ பிரிட்டனுக்கும் இப்போ வழி கிடையாது இல்லையா? ஸோ ஹோலோகாஸ்டோட சர்வைவர்ஸை பாலஸ்டைன் ரீஜனை என்டர் பண்றதுக்கு பிரிட்டன் ஃபேவர் பண்றாங்க. எப்படி? பை ரிமூவிங் த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ்க்கு அப்புறமா அகெயின் அதிக அளவுல ஜூஸ் பாப்புலேஷன் பாலஸ்டைன் ரீஜனை என்ட்ரி பண்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைக்ரேஷன் 1939க்கு அப்புறமா. ஓகே, தட் இஸ் 1940 to 1945 டைம் பீரியட்ல அகெயின் அதிக அளவுல ஜூஸ் பாப்புலேஷன் பாலஸ்டைன் ரீஜியனுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அங்க அராப்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க.
ஸோ இது மறுபடியும் இந்த ரெண்டு குரூப்ஸுக்கு இடையில வயலன்ஸையும் கான்ஃப்ளிக்டையும் கிரியேட் பண்ணுது. ஓகே, சி இப்போ இந்த வேர்ல்டு வார் ஒன் முடிவுல தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், மறுபடியும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிருப்போம் இல்லையா. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் படி, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட மேண்டேட் என்னன்னா, ஏதாச்சும் நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலியமாவே அதுக்கு தீர்வு காணணும். திரும்ப ஃபோர்ஸ் இறக்கி வார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராம அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். பட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் அ ஃபெயிலியர் பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸ் இதுல ஜாயின் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல ஜாயின் பண்ணல இல்லையா. அண்ட் இந்தியா வாஸ் அ மெம்பர், பட் யூஎஸ் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல கிடையாது. அண்ட் இட் டிடன்ட் சேவ் த வேர்ல்ட் ஃப்ரம் அனதர் வார். அகெயின் வேர்ல்ட் வார் 2 வந்துருச்சு. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸை ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார் ரீப்ளேஸ் பண்றாங்க பை யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்ல யூஎஸ் இஸ் அ மெம்பர். இப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட் எப்படி அடுத்த ஸ்டேஜ்க்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஃபேஸ் ஆஃப் மைக்ரேஷன் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டியூரிங் when Britain was colonizing the Palestine. ஸோ அந்த டைம்ல பிரிட்டன் லீகல் என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இல்லீகலி த்ரூ சிரியா, ஜார்டன் அண்ட் ஈஜிப்ட் அவங்களுடைய என்ட்ரியை வந்து ஃபேவர் பண்றாங்க. அண்ட் செகண்ட், ஆஃப்டர் த ஹோலோகாஸ்ட் யூஎஸோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷனையும் ரிமூவ் பண்ணி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் பாலஸ்டைன் ரீஜனுக்குள்ள வராங்க. ஸோ இங்க கான்ஃப்ளிக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா லீக் ஆஃப் நேஷன்ஸை யுனைடெட் நேஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சி இப்போ ஈராக், சிரியா, லெபனன், ஜார்டன் இவங்க எல்லாருமே வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா அவங்களோட இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எந்தெந்த ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக், சிரியா, லெபனன் அண்ட் ஜார்டன். ஸோ வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமாவே அவங்க இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 தே காட் இண்டிபெண்டன்ஸ் டூ. பட் பாலஸ்டைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமாவும் சரி, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமாவும் சரி, இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு எதுவுமே பாலஸ்டைன்ல நடக்கல. ராதர் வயலன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் தான் நடந்துச்சு இல்லையா. பிட்வீன் தீஸ் டூ குரூப்ஸ் வயலன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் இருந்ததே தவிர ப்ராப்பரா ஃபார்மலா இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு எதுவுமே நடக்கல. ஓகே, ஸோ பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ், ஈராக், சிரியா, லெபனன் அண்ட் ஜார்டன் இந்த மாதிரி ரீஜியன்ஸ்க்கு வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமாவே இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இப்போ பாலஸ்டைனுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட பவரை கொடுக்கறது அப்படிங்கிற குவெஸ்டின் வருது இல்லையா. ஸோ அங்க ப்ராப்பரான லீடர்ஸோ இல்லை ப்ராப்பரான மூவ்மெண்ட்ஸோ கிடையாது. ஸோ இப்போ பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா யூஎஸ் கிட்ட ஐடியா கேட்குறாங்க. ஸோ யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாலஸ்டைனை யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, அடுத்து என்ன பண்றதுங்கிறத பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏப்ரல் 1947க்கு அப்புறமா பாலஸ்டைன் அப்படிங்கிற ரீஜியன் யுனைடெட் நேஷன்ஸோட மேண்டேட்டா மாறிடுது. ஓகேவா. ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளமா ஆயிடுச்சு, பாலஸ்டைன் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் தட் கமிஷன் இஸ் கால்ட் அஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் கமிஷன் ஆன் பாலஸ்டைன். ஸோ இந்த கமிஷனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் த ப்ரொபோசல்ஸ் டு சால்வ் த இஷ்யூ ஆஃப் பாலஸ்டைன். யாருக்கிட்ட பவர்ஸை கொடுக்கறது, டு ஜூஸ் ஆர் டு அரப்ஸ் ஆர் டு ஹூம். ஓகே, ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த கமிஷன் கிட்ட சொல்றாங்க. ஸோ கமிஷன் இஸ் கிவிங் 2 ப்ரொபோசல்ஸ். ஸோ இந்த கமிஷனுடைய ப்ரொபோசல்ஸை, இந்த கமிஷனுடைய ஐடியாஸை யுனைடெட் நேஷன்ஸோட ஜெனரல் அசம்பிளில voting பண்ணிட்டு then we will decide according to the majority vote. ஓகேவா. ஸோ இந்த ப்ரப்போசல்ஸை வாங்கி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளில voting பண்ண வச்சு அந்த votingல எந்த ப்ரப்போசல் வின் பண்ணுதோ அதுபடி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கமிஷன் 2 ப்ரப்போசல்ஸை கொடுக்குறாங்க. இட் இஸ் 11 மெம்பர் கமிஷன். இந்தியா வாஸ் ஆல்சோ மெம்பர், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலஸ்டைன் பிலாங்ஸ் டு அரப்ஸ். பாலஸ்டைன் பிலாங்ஸ் டு அரப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலஸ்டைனுங்கிறது அரப்ஸ்க்கு சொந்தமானது. ஆனா ஜூஸும் அங்க இருக்கிறதுக்கான வேலிட் கிளைம்ஸ் இருக்கு வித் பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ். அப்ப 2 பேரையுமே இந்த ரீஜியன்ல அகாமடேட் பண்ணணும், 2 பேருக்குமே பவர்ஸ் கொடுக்கணும். ஸோ கோ ஃபார் பார்ட்டிஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் சொல்லுது. ஓகே, கோ ஃபார் பார்ட்டிஷன், இந்த ரீஜியனை 2ஆ டிவைட் பண்ணி அரப்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்த ப்ரப்போசல் என்ன சொல்லுது அப்படின்னா, பாலஸ்டைன் பிலாங்ஸ் ஒன்லி டு அரப்ஸ். ஒன்லி டு அரப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அரப்ஸ்க்கு தான் அங்க முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஜூஸ் அங்க வாழ்றதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலும் அந்த ரீஜியன் அரப்ஸ் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ரீஜியன் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஃபெடரல் அரப் பாலஸ்டைனை செட் பண்ணி அரபோட கண்ட்ரோல்ல ஜூஸ் அங்க வாழ்றதுக்கு அலோ பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் ப்ரப்போசல் சொல்றாங்க. ஓகே, ஸோ ஜூஸ் பாலஸ்டைன்ல இருக்கணும் அப்படின்னா லெட் தெம் லிவ் பட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹூம், யுனைடெட் ஃபெடரல் அரப் பாலஸ்டைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரப்போசல்ஸையும் votingக்கு அனுப்புறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளில. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் தான் votingல வின் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணப்படுது. ஓகேவா, இதுல இந்தியாவோட ஸ்டாண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் இல்லையா. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் எது அப்படின்னா செகண்ட் பிளான். இதுக்காக இந்தியா செகண்ட் பிளான் தட் இஸ் பார்ட்டிஷன் வேணாம், பட் பவர்ஸ் வந்து அரப்ஸ் கிட்ட அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டூ மெயின் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், நமக்கு டொமஸ்டிக் முஸ்லிம் ஓட் பேங்க் தேவைப்பட்டுச்சு. அண்ட் செகண்ட், இந்தியா இஸ் ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரி இல்லையா, அரப் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து நமக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இந்தியாவால அந்த டைம்ல அரப்ஸை என்ன பண்ண முடியல, பகச்சிக்க முடியல. ஓகே, பட் சின்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் voted for the first proposal, மெஜாரிட்டி பிளான் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப பார்ட்டிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ பார்ட்டிஷன் பண்ணலான்னு டிசைட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரப்ஸ்க்கு அரப் பாலஸ்டைன், ஜூஸ்க்கு ஜூஸ் பாலஸ்டைன் ரெண்டு ரீஜனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஈஜிப்ட் அண்ட் ஜார்டன் கிட்டையும் சில ரெக்வெஸ்ட் வந்து போகுது. சேயிங் வாட் அப்படின்னா, ஈஜிப்ட் அண்ட் ஜார்டன் should also give part of their territory, okay, part of their territory where the Arab people were living. Okay, see for example Gaza strip, Egypt கிட்ட இருந்து Gaza strip இந்த ரீஜியன்லயும், okay, and then ஜார்டன் கிட்ட இருந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ரீஜியனையும் அவங்க என்ன பண்ணணும், அரப் பாலஸ்டைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மேண்டேட் பண்றாங்க. ஓகே, பிகாஸ் அங்க அரப் பாப்புலேஷன் இருக்காங்க. டுகெதர் இந்த ரீஜியனை கலெக்ட் பண்ணி we will form அரப் பாலஸ்டைன் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகே, ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏரியா ஃபார் அரப் பாலஸ்டைன் வில் பி கிரேட்டர் தேன் த ஏரியா ஆஃப் ஜூஸ் பாலஸ்டைன் பிகாஸ் டிபெண்டிங் அப்பான் எந்தெந்த ரீஜன்ல அவங்க வாழ்றாங்க அண்ட் ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர். ஓகே, ஸோ இப்படிதான் என்ன பண்ண நினைச்சாங்க அப்படின்னா டிமார்கேட் பண்ண நினைச்சாங்க. ஓகே, ஸோ இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா 1946ல இந்த ரீஜியன்ல சி கிரீன் கலர் ஏரியாஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, தட் இஸ் அரப் பாலஸ்டைன் அண்ட் ஒயிட் ரீஜியன் குட்டி குட்டியா இருக்குல்ல, கம்மி கம்மியா, தட் இஸ் கால்ட் அஸ் ஜூஸ் பாலஸ்டைன். ஸோ இப்படிதான் டிமார்கேட் பண்ணும்போது ப்ராவின்சஸ் இருந்துச்சு அண்ட் யாரோட கண்ட்ரோல்ல எவ்வளவு ப்ராவின்சஸ் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். ஓகே, சி இந்த பார்ட்டிஷனோட முடிவுல ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, ஜூஸ் அவங்களுடைய ரீஜியனை, அதாவது ஜூஸ் பாலஸ்டைனை உருவாக்கி அதை வந்து ஒரு கண்ட்ரியா இஸ்ரேலா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உருவாக்கிடுறாங்க. ஓகே, ஸோ ஜூஸ்னால ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஓகேவா, ஸோ அவங்க ஜூஸ் பாலஸ்டைனுங்கிற ரீஜியனை இஸ்ரேல் அப்படின்னு ஒரு புது ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா territory in place of Arab Palestine did not come up as a country. Arab Palestine state கொண்டு வரப்படல. ஓகே, ரீசன் so many reasons இருக்கு. ஃபர்ஸ்ட், அரப்ஸ்க்கு இந்த பார்ட்டிஷன் பிளான் பிடிக்கல. ரெண்டாவது, they are not comfortable, okay, with Israel nearby, with Jews Palestine nearby. ஸோ இதனால இந்த கான்ஃப்ளிக்ட் அங்க முடியல. அதுல இருந்து மறுபடியும் தொடர ஆரம்பிச்சது. பார்ட்டிஷன் பிளான் கொண்டு வந்தாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளில voting நடந்துச்சு, பார்ட்டிஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு ஜூஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அரப்ஸ் என்ன பண்ணல, அவங்களுடைய பாலஸ்டைன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணல. ஜூஸ் பாலஸ்டைனை அவங்க இஸ்ரேல் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க, அரப் பாலஸ்டைன் ஃபார்ம் பண்ணல பிகாஸ் they don't want Jews to be nearby. ஓகே, ஸோ அடுத்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1948ல இஸ்ரேல் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ஈராக், சிரியா, லெபனன், ஓகே, இவங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா இஸ்ரேல அட்டாக் பண்றாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் லீடிங் டு ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேல் வார். இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்வீன் பண்ணி பீஸ் செட்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. அரப்ஸ்க்கு எதனால இந்த அட்டாக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா,
அவங்களுக்கு பார்ட்டிஷன் பிடிக்கல, அவங்க ஸ்டேட் ஃபார்ம் பண்ணல. ஸோ தே ஆர் நாட் ஹாப்பி வித் ஜூஸ் நியர்பை. ஸோ அவங்கள மிலிட்ரிலி எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ they went and attacked them. Okay, so Arabs தானே இருக்காங்க இந்த ரீஜன்ல, Iraq, Syria and Lebanon. So they went and collectively attacked Israel. Okay, so இப்போ ஈஜிப்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த டைம் பீரியட்ல ஈஜிப்ட்ல என்ன நடக்குது. ஸோ ஈஜிப்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிரிட்டன் காலனியா இருந்துச்சுன்னு பார்த்தோமா. அந்த டைம்ல ஈஜிப்ட்ல பிரிட்டன் சூயஸ் கெனால கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இட் வாஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் த பிக்கெஸ்ட் கலோனியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனை ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஈஜிப்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இல்லையா, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஈஜிப்ட்ல இருந்து பிரிட்டன் மட்டும்தான் வெளியே போனாங்களே தவிர சூயஸ் கெனால் வாஸ் ஸ்டில் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் பிரைவேட் கம்பெனி, which was not liked by the Egypt head at that time. So இப்போ காலனைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஈஜிப்டோட ஹெட்டா, ஈஜிப்டோட ரூலரா நாசர் இருக்காரு. இவருக்கு இந்த சுவேஸ் கெனால் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறது பிடிக்கல. பிகாஸ் அல்டிமேட்லி இட் இஸ் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை ஹூம், பிரிட்டன் இல்லையா. இந்த சுவேஸ் கெனால் கிரைசிஸ் எப்படி இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃபிளிக்ட்க்கு வழிவகுக்குதுங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் த லிங்க் விச் வி மஸ்ட் நோ. ஸோ இப்போ இந்த நாசர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, சுவேஸ் கெனால்ல இருந்து எப்படியாவது பிரிட்டனை துரத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஹீ சேயிங் தட் நாங்கள் நைல் ரிவர்ல நிறைய டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. And he is asking loan from Britain itself. But Britain எப்படி கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க இல்லையா. When his ultimate aim is to remove the Britain's presence or control of Suez Canal, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு they are not giving. இப்போ இவரு US கிட்டையும் கேட்டு பார்க்கறாரு. US is also an ally of Britain. So USம் லோன் கொடுக்க மறுத்துறாங்க. இதன் விளைவா சுவேஸ் கெனால நேஷனலைஸ் பண்ணிடுறாரு நாசர். ஓகேவா. சுவேஸ் கெனால 1956ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் ஆனது அடுத்தடுத்த கான்ஃபிளிக்ஸ்க்கு வழிவகுக்குது. காரணம் என்னன்னா, நேஷனலைசேஷன் பண்ணதோடைய விளைவு என்னன்னா, பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் சுவேஸ் கெனால யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமான ஃபீஸை கொடுக்கணும், நம்பர் 1. அண்ட் செகண்ட், இஸ்ரேல் ஷிப்ஸ் ஆர் நாட் அலோவ் டு யூஸ் சுவேஸ் கெனால். இந்த 2 கண்டிஷன்ஸ்ல நேஷனலைஸ் பண்ணும்போது இட் இஸ் ட்ரிகரிங் பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல். பிகாஸ் அவங்களுடைய கண்ட்ரோல் ஆஃப் சுவேஸ் கெனால் இஸ் கெட்டிங் டெப்ளீட்டட் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன் இஸ்ரேல் கிட்ட சொல்றாங்க, ஓகே நீங்க ஈஜிப்டை அட்டாக் பண்ணுங்க, நம்பர் 1. பிரான்ஸ் நீங்க உள்ள போய் இம்மீடியட்டா இன்டர்வீன் பண்ணி இந்த டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இந்த சிச்சுவேஷனை நாங்க எங்களுக்கு ஃபேவரபிளா யூஸ் பண்ணி மறுபடியும் சுவேஸ் கெனால கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பிரிட்டன் ஒரு பிளானை வந்து கொடுக்குறாங்க டு பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. இஸ்ரேல் ஈஜிப்ட் வார் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேவா. இப்போ எதிர்பார்க்காத வகையில யுஎஸ் வாஸ் அன் அலி ஆஃப் பிரிட்டன் அட் த டைம் இல்லையா. யுஎஸ் இப்போ இன்டர்வீன் பண்ணி கொஸ்டின் பண்றாங்க, எதுக்காக இப்ப சண்டை போடுறீங்க அப்படின்னு. ஓகே. இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, பிரிட்டன் தான் இந்த மாதிரியான பிளானை கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகே. இப்ப யூஎஸ்க்கும் பிரிட்டனுக்கும் ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் யூஎஸ் பிரிட்டனை கொஸ்டின் பண்றாங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு பிரிட்டன் இஸ் ரிப்ளைங் ஹார்ஷ்லி டு யூஎஸ் சேயிங் யூ டு வாட் எவர் யூ வாண்ட், we know what we have to do அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல யூஎஸ் பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டா மாறுது. எப்படின்னா, இவங்களுடைய IMF லோன்ல கை வச்சிடுறாங்க. ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் எல்லா கண்ட்ரீஸுமே பொருளாதார ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த IMFங்கிற விஷயமே அதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்டிங் இல்லையா. ஸோ இதுல பிரிட்டன் ஒரு மெம்பரா இருக்கும் போது இவங்களுடைய லோனை யூஎஸ் இன்டர்வீன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, cancel பண்ணிடுறாங்க loan application. So Britain being a permanent member, it got morally defeated. So this made Britain government to resign from its office. இப்போ பிரிட்டனால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ பிரான்ஸ் கிட்ட யூஎஸ் அடுத்து வராங்க, நீங்க ஏன் இந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு. பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் ட்ரீட்டி. சி வேர்ல்ட் வார் 1ஓட முடிவுல, ஓகே, வேர்ல்ட் வார் 1ஓடைய இம்பாக்டா தேர் வர் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் நிறைய அலையன்சஸ் ஃபார்ம் ஆச்சா. ஓகே. ஸோ இந்த அலையன்சஸ் மட்டும் இல்லாம செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸும் வந்துச்சு.
between different countries. So இந்த settlements and treaties ஓட examples தான் like treaty of Versailles நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோடைய விளைவும் நெகட்டிவா தான் இருந்துச்சு. எப்படின்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஜெர்மன் வந்து ரைஸ் ஆனது, ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ் வந்தது அப்படின்னு. இது எல்லா ஈவெண்ட்ஸும் சேர்ந்து தான் வேர்ல்ட் வார் டூவையே என்ன பண்ணியிருக்கோம், நடக்க விட்டுருக்கோம். ஓகே, ஸோ பட் வேர்ல்ட் வார் ஒன்னோட முடிவில் உருவான இந்த இன்செக்யூரிட்டி, அலையன்சஸ், ட்ரீட்டிஸ், அந்த ட்ரீட்டிஸை பிரேக் பண்றதோட விளைவாக தான் வேர்ல்ட் வார் டூவே வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த அலையன்சஸ் தான் இந்த பிரிட்டன், பிரான்ஸ், யூஎஸ் இவங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ பிரான்ஸ் கிட்ட போனோடனே பிரான்ஸ்க்கு வர வழி கிடையாது, யூஎஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க, அப்பாலஜைஸும் பண்ணிடுறாங்க. ஸோ பிரிட்டன் வாஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் வார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சுவேஸ் கெனால் கிரைசிஸ் எண்ட் ஆகி ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன், இட் இஸ் எண்டிங் த பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் டாமினேஷன் இன் த ரீஜியன். ஓகேவா. ஸோ செகண்ட், நாசர் became hero of the Arab world because அந்த அரப் கண்ட்ரீஸ்க்கு சுவேஸ் கெனாலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் ஆயில் ட்ரேட் அண்ட் அதை பிரிட்டன் அண்ட் பிரான்ஸோட கண்ட்ரோல்ல இருந்து வாங்கினதுக்காக நாசர் இஸ் பிகமிங் த ஹீரோ. ஓகே, பட் ஸ்டில் இஸ்ரேல் அந்த ரீஜியன்ல இருக்கிறது அரப்ஸ்க்கு பிடிக்கல. இப்ப அடுத்த கட்ட யோசனைக்கு வராங்க. இந்த இஸ்ரேல் எப்படி சக்சீட் ஆகுறாங்க, எப்படி சக்சீட் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது பிகாஸ் தே ஆட் சம் ஆர்கனைசேஷன். ஓகே, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜூஸ். ஸோ இப்போ அரப்ஸ் திங்க் பண்றாங்க, நமக்கும் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் வேணும் நம்மளோட கோரிக்கையை முன்னிறுத்தி வழி நடத்துறதுக்கு அப்படின்னு யோசிச்சு நிறைய குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி, ஓகேவா, பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை 1964ல உருவாக்குறாங்க. இந்த ஆர்கனைசேஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, டு மிலிட்டரிலி எலிமினேட் இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல எலிமினேட் பண்றதா மெயின் எய்ம். இப்போ 1967ல ஈஜிப்ட் வாஸ் டூயிங் மிலிட்டரி மொபிலைசேஷன். இப்ப இஸ்ரேல் என்ன நினைக்குது அப்படின்னா, இஸ்ரேல் இதை பார்த்துட்டு என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த மிலிட்டரி மொபிலைசேஷன் இஸ்ரேல அட்டாக் பண்றதுக்காக தான் அப்படின்னு நினைச்சு, ஸோ இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் லான்ச் பண்றாங்க. ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ இந்த ப்ரிவென்டிவ் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் லான்ச் பண்றாங்க. பட் நாட் ஜஸ்ட் ஆன் ஈஜிப்ட் பட் ஆல்சோ ஆன் சிரியா அண்ட் ஜார்டன். ஈஜிப்ட் மட்டும் கிடையாது, சிரியா, ஜார்டன் இது எல்லாத்தையுமே சேர்ந்து இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. திஸ் ஈவெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹிஸ்டரி. காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. சிரியா அண்ட் ஜார்டன் எதுவுமே பண்ணல இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா. பட் ஸ்டில் அவங்களுடைய டெரிட்டரிஸ் ஆன இந்த கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல, மவுண்டெயின்ஸ் ஆன் சிரியா, ஜார்டன் பார்டர், இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் கேப்சர் பண்ணிடுறாங்க. எந்தெந்த ரீஜியன்ஸை கேப்சர் பண்றாங்கன்னு பாருங்க. கோலன் ஹைட்ஸ், வெஸ்ட் பேங்க் அண்ட் சிட்டி ஆஃப் ஜெருசலேம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் சென்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த ரீஜியனை இஸ்ரேல் என்ன பண்ணிடுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா ஸ்ட்ரிப்பை நம்ம ஈஜிப்ட் கிட்ட இருந்தும் ஜார்டன் கிட்ட இருந்தும் வாங்கி எந்த பாலஸ்டைனுக்கு கொடுத்தோம், அரப் பாலஸ்டைனுக்கு கொடுத்தோம் இல்லையா. இஸ்ரேலுங்கிறவங்க யாரு, ஜூஸ். இந்த அரப் பாலஸ்டைனுக்கு சொந்தமான இடம் தான் இப்ப இந்த வெஸ்ட் பேங்க் ரீஜியன். இதையும் என்ன பண்ணிடுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம ஜார்டன் கிட்ட இருந்து ஜெருசலேம் வாஸ் ஸ்டில் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜார்டன் அட் தட் டைம். ஜார்டன் கிட்ட இருந்து ஜெருசலேம் ரீஜியனையும் யாரு கேப்சர் பண்ணிடுறாங்க, ரீஜியனையும் இஸ்ரேல் கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம ஃபியூ இயர்ஸ் லேட்டர் இந்த ஜெருசலேமை இஸ்ரேலோட கேபிட்டலாவும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, so few countries accepted Jerusalem as capital. Okay, but it was not accepted by the entire world. சரியா. so இப்போ வெஸ்டர்ன் பேங்க் அண்ட் காசா ஸ்ட்ரிப்பையும் என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப்டர் சம் டைம், ஐ மீன் வெஸ்டர்ன் பேங்க் இப்பயே கேப்சர் பண்ணியாச்சு, காசா ஸ்ட்ரிப்பையும் இஸ்ரேல் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்போ அகெயின் அரப்ஸ் என்ன பண்றாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க டு ஆஸ்க் இஸ்ரேல் டு கோ பேக் டு ப்ரீ 1967 பார்டர். 1967க்கு முன்னாடி எந்தெந்த ரீஜியன்ஸ் இஸ்ரேல் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்களோ அந்தந்த ரீஜியன்ஸ்க்கு போயிடுங்க, அதை மட்டும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து இதை மறுக்குது, இஸ்ரேல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. இதனால மறுபடியும் கான்ஃபிளிக்ட் அதிகமாக ஆரம்பிக்குது. PLOங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ராடிக்கல் குரூப் இல்லையா. நிறைய குட்டி குட்டி குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் இந்த PLO. இப்ப இதுல
ஃபட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன குரூப்பும் இருக்கும். ஓகேவா? சோ இதோடைய லீடர் தான் யாசர் அராஃபத். இவரு இப்ப PLOல ஒரு பார்ட். பிகாஸ் அவருடைய அந்த குட்டி குட்டி குரூப்பும் சேர்ந்ததுதான் PLO ஆன ஒரு பெரிய குரூப்பா மாறுச்சு. இப்ப இவரு தான் PLOவோட சேர்மனா இருக்காரு. அராஃபத் அப்படிங்கிறவர் தான் PLOவோட சேர்மனா இருக்காரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, யும் கிப்பூர் டேன்னு ஒரு டேவை அந்த மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் தேர் நியூ இயர். ஜூஸோட நியூ இயர் அது. எவ்ரி இயர் அக்டோபர் மந்த் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 6th of October 1973ல அவங்களுடைய நியூ இயரை ஜூஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, சிரியா, ஜார்டன், ஈராக், ஈஜிப்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ட் மெயினா PLO இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க? கலெக்டிவ்லி இஸ்ரேல அட்டாக் பண்றாங்க. ஓகேவா? சோ இது ஒரு 6th to 15th அக்டோபர் வரைக்கும் போகுது. 6th to 15th அக்டோபர் வரைக்கும் இஸ்ரேல் இஸ் கெட்டிங் அட்டாக்ட். ஓகே, ஸோ 16th அக்டோபருக்கு மேல இஸ்ரேல் ஸ்டார்டட் டு ஃபைட் பேக். மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்றாங்க? சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த அட்டாக்கு அகெயின்ஸ்டா. அண்ட் 20th of அக்டோபர்ல எல்லாம் இஸ்ரேல் கம்ப்ளீட்டா எல்லா எனிமீஸையும் டெஸ்ட்ராய் பண்ணி விக்டரி அடைஞ்சிடுறாங்க. ஓகே, so by 20th of October Israel was able to completely take over the situation. இப்ப அரப்ஸ் மறுபடியும் வெரி அப்செட் ஆயிடுறாங்க. திரும்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலிங்காங்க யூஎஸ் தான் இஸ்ரேலுக்கு வந்து சப்ளை பண்ணிருக்க வெப்பன்ஸ், அதனால தான் இஸ்ரேலால வில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டா சில விஷயத்த பண்றாங்க. முக்கியமான விஷயம் அது என்னன்னா, யூஎஸ் கூட ஆயில் ட்ரேட் இனிமே கிடையாது. அரப் கண்ட்ரீஸ் யூஎஸ் கூட ஆயில் ட்ரேட் பண்ண முடியாது.